பொடிப்பையில எதுக்கு இன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பாம வச்சிருக்கட்டி? ஒண்ணும் லட்சி, இந்த பையனுக்கு ஒரே சளி, 2 நாளா வேத்து வேத்து அப்படியே சளி பிடிச்சு கிடக்கான். அது மட்டும் இல்லாம ஒரே வேக்குறா வேற வந்துட்டு, இன்னும் வெயில் நேரமே வரல பாருங்க. அதுக்குள்ள இந்த பையலுக்கு ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கு. எப்படிதான் ஏப்ரல் மேய கடக்க போறேனே தெரியலாச்சி. ஆமாட்டி, ஒரே வெக்கதான் பாத்தியா? என் வீட்ல எல்லாம் மனுஷன் இருக்க முடியாது, அந்த அளவுக்கு அவிஞ்சு கொட்டுது இப்பமே. அதனாலதான் நான் வீட்லயே இருக்குது கிடையாது, இப்படி ரோட்ல வந்து மரத்து கீழே உட்கார்ந்துருவேன். குளு குளுன்னு இருக்குன்னா உங்களையும் வர சொன்னேன். ஏம்மா உனக்கு என்ன? உனக்கு வீட்ல உங்க அம்மாவை கொண்டு வந்து வச்சிருக்க, அதனால நீ நடச்ச நடத்துக்கு வருவ. நாங்களாம் அப்படியா? எனக்கு எங்க வீட்ல எங்க அத்தைக்காரி இருக்கா, அவளை விட்டுட்டு நான் என்னத்தலாமோ என் வீட்டுக்காட்ட புளி வீட்டு வந்திருக்கேன். பிளாக்கி ரொம்ப பேசாத. உண்மையை தானே சொன்னேன், உண்மையை சொன்னா ஒரு ஆளுக்கு குத்துது போல. ஏடி சும்மா இருங்கட்டி, செத்த நேரம் நீங்க வேற சண்டையை போட்டுட்டு அழாதீங்க. சரிடி, எதுக்கு கூப்பிட்ட அதை சொல்லு. ஒண்ணு இல்ல ஆச்சி, ஒரு ஐடியா கேட்கதான் உங்களை வர சொன்னேன். எங்க வீட்ல இப்போ நானு, எங்க அம்மா, 2 பிள்ளைகளு, என் வீட்டுக்காரரு வீட்ல இல்ல, ஆனா எப்பமாவது வீட்டுக்கு வாரான். எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வரனா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் ஒரு கார் வாங்கிடலான்னு பாக்கேன். எப்படி எங்க அம்மா காசு வச்சிருக்கா, அவட்ட என்னத்தையும் அப்படி இப்படின்னு சொல்லி ஆட்டையை போட்டு ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாய்க்கு 2ஆம் தரமா கார் கிடைக்கும் தெரியுமா? அதுல ஒரு கார் எடுத்துருன்னு பாக்க. நீங்க என்ன சொல்லுதியே? ஏடி நல்ல விஷயம் தானே, பேசாம காரை வாங்கிட்டி. இப்பதான் கார் வச்சிருக்கிறதுலாம் சாதாரணமா ஆயி போச்சே. வாங்கினேன்னா எங்களுக்கும் நல்லதானே, நாங்களும் உன் கார்ல எல்லா பக்கமும் போயிட்டு வந்துகிட்டு செய்வோம்லாட்டி. பேசாம வாங்கிரலாட்டி. ஏடி லட்டி, அப்படி கார் வாங்கினா பணக்காரி ஆயிருவேலாட்டி, எங்களெல்லாம் கண்டுக்கிடுவியா நீ? ஏட்டி உங்களெல்லாம் கண்டுக்கிடாம நான் என்ன டீ செய்ய போறேன்? முதல்ல கார் வாங்கினா பணக்காரி ஆயிருவேன்னு யாரு டீ சொன்னா? முதல்ல அது என் காசே இல்ல, எங்க அம்மா வச்சிருக்கா. அவட்ட இன்னும் நான் கெஞ்சி கூத்தாடி எனத்தில்லாம புழுவிதான் வாங்கணும். அது மட்டும் இல்லாம கார் வாங்கினா மட்டும் போதுமாட்டி, அதுக்கு பெட்ரோல் இல்லாம அது என்ன தண்ணிலேயாட்டி ஓடும்? பெட்ரோலு காசு வேற இப்ப என்ன விலை விக்கு தெரியுமா? அதுக்கும் அவட்ட நான் கெஞ்சி குத்தாடி தான் வாங்கணும். இருந்தாலும் இப்படி ஒரு விஷயம் மைண்ட்ல இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லுதேன், அவ்வளவுதான். அப்படிலாம் சொல்லாத, நம்ம லட்ட அப்படிலாம் செய்ய மாட்டா. அவ எம்பிட்டு பணக்காரி ஆனாலும் நம்மள மறக்க மாட்டாட்டி, வேணா எழுதி வச்சுக்கோ. மறக்காம இருந்தா சரிதான். குருவி கூடு கிளவி, இன்னைக்கு தான் நீ நல்ல வார்த்தை பேசியிருக்க, பாத்துக்கோ. அது மட்டும் இல்லக்கா, என் வீட்டுக்கார பையன் அவன்கிட்ட சொல்லுதேன் இந்த ஐடியாவை. அந்த லூசு சொல்லுது, நான் தான் ஊர்ல இருக்க மாட்டேனே, நீ கார் வாங்கி என்ன செய்ய போற? எனக்கெல்லாம் ஓட்ட தெரியாது, நாளை இப்போ டிரைவிங் கிளாஸ் போக மாட்டேன், நீ வேணா ஓட்டி படிங்க அக்கா. இப்போ நான் என்ன செய்ய? கார் வாங்கவா இல்ல ஓட்டி படிச்சதுக்கு அப்புறம் கார் வாங்கவா சொல்லுங்க பாப்போம். ஆமா, இது யோசிக்கல பாரு. அப்போ வீட்டுக்கார உன்னைய டிரைவிங் படிக்க சொல்லிட்டானே, நீ டிரைவிங் கிளாஸ் போய்கிட்டே காரை வாங்கிருட்டி, அவ்வளவுதானே? அதுவும் சரிதானே. அப்ப நான் டிரைவிங் கிளாஸ் நாளைக்கு போய் சேர்ந்துருதேன். ஆனா எனக்கு ஒத்தையில போக பயமா இருக்கு. கேட்டீங்களா? நீங்க 3 பேரும் எனக்கு கூட துணைக்கு வருவீங்களா? வாரண்டி வாரம், வேற எங்களுக்கு என்ன வேலை இருக்கு? நீ ஓட்டி படிச்சேன்னா அந்த அக்கா சொல்ற மாதிரி எங்களுக்கும் நல்லது தானே. முதல்ல டிரைவிங் கிளாஸ் சேரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் படிச்சதும் காரையும் வாங்கிரு. சொந்தமா கார் இருந்துச்சுன்னு வையேன், நல்லா சீக்கிரம் ஓட்ட வரும் பாவம், நல்லா ஓட்டிடுவேன். ஆமாட்டி, நானும் வாரேன். இந்த பையன் நாளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிடுவேன், நான் மட்டும் தான் இருப்பேன் வீட்டுல. வாரேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து போவோம். ஏடி நேத்து நான் சாப்பிட்டு இருக்கும்போது சொன்னோம்ல, சௌந்தர்யா கடைக்கு போறேன், நீங்க 2 பேரும் போனீங்களா? எலி வீட்டுக்கும் போகணும், நீ என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனீங்களா? 2 பேரும் ஒன்னும் சொல்ல காணும். என்னது, சௌந்தர்யா கடை போட்டிருக்காளா? ஆமாக்கா, ஆமா, அத சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. கடை போட்டிருந்தா, ஆனா இப்போ இல்ல, நாங்க தான் போய் அடிச்சு உடைச்சிட்டோமே. ஏடி உங்களுக்கு அவளை பிடிக்காதா? அதுக்காண்டி அப்படி செய்யலாமாட்டி? ஐயோ பாவம், பாவத்தை அவ கண்டே எதுக்கிட்டே அடிச்சு உடைச்சிய? ஏடி உங்ககிட்ட சொன்னது தப்பா போச்சோ? முதல்ல அவ கடைக்கு சரி போறேன்னு தானே சொன்னீங்க, இப்படி அடிச்சு உடைச்சிட்டு வந்திருக்கியே. எங்க கதையை முழுசா கேளுங்க, அதுக்கப்புறம் நாங்க ஏன் அப்படி பண்ணணும் உங்களுக்கே புரியும். ஆமாக்கா, ஆமா, நாங்க சும்மா அவட்ட வம்பிழுத்துட்டு வருவோம் தான் போனோம். அங்க போய் பார்த்த அந்த தவக்கால பையன் இருக்கா பாருங்க, அவகிட்ட நின்று அவ பேசிக்கிட்டு இருந்தா. அத நாங்க ஒட்டு கேட்டோம். கேட்டீங்களா? ஏடி முதல்ல இந்த ஒட்டு கேக்குற பழக்கத்தை தூர விடுங்கட்டி. இந்த என்னட்டி பழக்கம் அடுத்தவ பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒட்டு கேக்குறது? இந்த கேள்வி வேற இருங்க ஆச்சி, ஒழுசா கேளுங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்க. ஆமாக்கா, அந்த தவளை பையட்டை இவ சொல்லிக்கிட்டு இருக்கா, ஏழை கூட கொஞ்சம் கலரை போட்டு கலக்கி எடுத்துட்டு வா. வெயில் நேரம் பாரு, மக்கள் என்னடா குளிக்கடான்னு அடைவாங்க, அவங்ககிட்ட எப்படியாவது தலையில கெட்டிடலாம் அப்படின்னு கலர் புளிய அந்த லெமன் இருக்கு பாருங்க,
அந்த ஜூஸ்ல எல்லாத்துலயும் கலர் பொடியை கலக்கி வித்துக்கிட்டு இருக்கா. அதுவும் 70 ரூபாயக்கா. அட கொடுமையே, லெமன் ஜூஸ்லயாட்டி கலர் பொடியை கலக்கி வித்துக்கிட்டு இருக்கா? ஆமாக்கா, அதுல இந்த தங்க பாட்டி இருக்கு பாருங்க, அது அவ பேரனை கூட்டு வந்துச்சு. அந்த பேரை இருக்க பாருங்க, இந்த கலர் கலரா ஜூஸ் இருந்ததும் ஏச்சி எனக்கு ஜூஸ் வாங்கி தாங்க. பக்கத்துல எள்ளி கடை இருக்குக்கா. நான் அவரு எது 60 ரூபாய் 50 ரூபாய் தான் சொல்லுதாரு. ஒரு இளநியை வாங்கி குடிச்சாவாது எவ்வளவு நல்லதா இருக்கும். அந்த ஜூஸ் கடைக்கு வந்து ஜூஸ் கேட்டுக்கிட்டு இருக்கா. அந்த கிழவியும் வாங்கி கொடுக்க போகுது. அப்புறம் நான் தான் சொல்லி திட்டுனேன், ஏச்சி இங்க பாருங்க, இதுல இவ பாட்டில கலர் அடைச்சு விக்கா, ஆனா ஒரு லேபிள் கூட இல்ல. அட்லீஸ்ட் லேபிள் ஒட்டி இது இருக்குன்னு ஒட்டி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியாவது வாங்கி குடிக்கணும். இவங்க இருக்க லேபிளும் இல்ல ஒண்ணும் இல்ல, கலர் தண்ணியை கலக்கி வச்ச மாதிரி இருக்கு. இத போய் வாங்கி குடிங்கன்னு ஏசினேன். அப்புறம் அவ ஐயோமா நல்ல வேலை சொன்னியேட்டு அந்த வயல இழுத்துக்கிட்டு போனாவோ தெரியுமா? அப்ப அவளுக்கு தேவைதாட்டி. அப்ப நீங்க செஞ்சது சரிதான். பாத்துக்கிட்டு இருந்தா நானும் கடை போட்டிருக்கானது வேற என்னத்தையோ கடை போட்டிருப்பா போலன்னு நினைச்சேன். இப்படி லெமன் ஜூஸ்ல கலர் பொடியை கலந்து மக்களை ஏமாத்துதானே. ஏட்டி பின்ன அவளை சும்மாவா விட்டுட்டு வந்தியே? சேச்சே, அவ மண்டை முடிய பிடிச்சி ஆஞ்சி 4 அடி கொடுத்து இனிமேல் இப்படி பண்ணாதன்னு சொல்லி அவளை எச்சரிச்சுட்டு தான் வந்திருக்கேச்சி. இப்பதாண்டி மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஏக்கா பேச்சு வாக்குல மறந்துடாதே எல்லாரும், எனக்கு டிரைவிங் கிளாஸ் போகணும் நாளைக்கு. பேருவோண்டி பேருவோம், கவலைப்படாத. உன்னைய சேர்த்துட்டு உன்னை வச்சுதான் நாங்கெல்லாம் படிக்கணும். வீட்டுக்கு போவோம். எப்பா இன்னும் ஒண்ணும் சொல்லலேன்னு பார்த்தேன். வாழ வா போ, வீட்டுக்கு போ வா. ஏ கண்ட கண்ட நேரத்துல வருமோல, ஸ்கூல்ல நேரம் இருந்தா என்ன செய்வே? லீவா கண்டு வருதுங்க, ஸ்கூலுக்கு போய் நேரம் வந்துச்சு என்ன செய்வே இல்ல கேக்கேன். கிளவி இங்கரு சும்மா இருந்துரு, அது என்னமோ செய்வேன், அதெல்லாம் என் பர்சனல் விஷயம், அத பத்தில நீ பேச கூடாது சொல்லிட்டேன். இந்த அக்காவை செத்த நேரம் நிம்மதியா தான் இருக்க விடுங்களாம்ல. ஒண்ணு இந்த பிள்ளையில வந்து பஞ்சரிக்கு, இல்லைன்னா இந்த அண்ணன் வந்து கூப்பிட்டுரும். சரி செத்த நேரம் இன்னைக்கு கூட கொஞ்ச நேரம் உட்காருன்னு பார்த்தா இந்த பையன் கூட்டு போறான். ஏக்கா அப்புறமா வாங்கண்ணா போ. இதுக்கப்புறம் எங்கிட்டி வர சாயந்தரம் வேற எங்க அத்தைக்காரியும் அன்னிக்காரியும் வீட்டுக்கு வருவாளுவோன்னு நினைக்கேன். அதனால வர முடியாது. நாளைக்கு பாப்போம். ஆனா நாளைக்கு வந்துருது என்ன, நான் இந்த வீட்டுக்கு போறேன். இந்த பையன் கூப்பிடுதான் பாரு. சரியா, நீங்க இருந்து பேசுங்க. பேசாத மனுஷனுக்கு அவசரம் புரியாம நீ வேற ஒருத்தி வா போவும். வார போ போ. ஐயோ பாவம், இந்த அக்கா அடிச்சு பறந்து ஓடுது. சுதாகர் அதுவும் லேசப்பட்டது இல்ல. அவசரமா வரும்போதுதான் சொல்லுது பாரு, இவ்வளவு நேரம் அடக்கி வச்சுக்கிட்டு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாவா அப்பதே கொண்டு போய் விட்டுருப்பாள்ல. நல்ல வேலைப்பா, என் பிள்ளைலாம் வளர்ந்து பெருசா ஆயிட்டு. என் தனுசும் என் சின்னம்மாவா பிங்கு மண்டை 2 பேருக்கு 1 வயசு தான் வித்தியாசம். அவளை என் சின்ன வயசுல இருக்கும்போதே இவளை உண்டாயிட்டேன். நானும் என்னத்துக்கு வேண்டான்னு நினைச்சேன். நல்ல வேலை இந்த ஆச்சி சொல்ல போய் அந்த 2வது அவளையும் சீக்கிரம் பெத்து ஒண்ணு போலே 2ம் வளர்ந்து ஒண்ணு போலே ஸ்கூலுக்கும் போயிட்டுவோம். அவன் பாரு இப்போ காலேஜுக்கு போயிட்டா, அவ ஸ்கூலு படிக்கா. ஆமாட்டி, அதான் நான் சொன்னோம்ல உன்ட்ட. இவ வந்து என்கிட்ட சொன்னாட்டி, நானே இப்ப குழந்தை உண்டாயி அவனே சின்ன பையனா தான் இருக்கான், இது அதுக்குள்ள எதுக்கு அப்படின்னு 2வது குழந்தைய வேண்டான்னு சொல்ல பார்த்தா. நான் தான் சொன்னேன், பேசாம கழுதையை பெத்து போடு, அது வாட்டுக்கு வளர்ந்துரும் ஒண்ணு கூட அப்படின்னு. உடனே தான் இவ பெத்த. அப்படிதானடி? ஆமாச்சி, நல்ல வேலை நீங்க சொன்னீங்க. ஒருவேளை அந்த 2வது குழந்தை சீக்கிரம் உண்டாவலன்னு வைங்களேன், நான் ஒரு பிள்ளையோட போதும் இந்நேரம் 2வது பிள்ளையே பெக்காம இருந்திருப்பேன். ஏதோ அவசரத்துல பிறந்த போய் 2 ஒண்ணு போல பிறந்து ஒண்ணு போல வளர்ந்துட்டு. ஆனா நீலாம்பரி அக்கா தான் பாவம் பாத்தியாட்டி. முதல்ல 2 பிள்ளைகளுக்கும் இந்த சின்ன பையனுக்கும் எவ்வளவு டிஃபரெண்ட். அவ எதிர்பார்க்கவே இல்ல, இந்த 3வது அந்த பையன் வந்துட்டான். ஆமாட்டி, அந்த பிள்ளை ஐயோ பாவம் தான். உடம்பே அவளுக்கு ஒத்துழைக்க மாட்டேக்கு. முன்னாடி மாதிரிலாம் இல்ல, ரொம்ப வீக்கா போயிருச்சு அந்த பிள்ளை. 3 பிள்ளைய பெத்து. ஆனா பரவாயில்ல, அந்த முதல்ல அந்த சுதா பிள்ளை இருக்கு தெரியுமா, அது இந்த பையனை நல்லா தூக்க வைக்க செய்ய ஊட்டேன்னு பாத்துக்கிடுது. அதனால இவளுக்கு கொஞ்சம் சங்கடம் இல்லாம இருக்கா. ஆமாச்சி, எனக்கு இந்த அக்காவை பார்த்தாதான் பயமா இருக்கு. இனிமே தானே உனக்கு எல்லாம் இருக்கு, நீ அதுக்குள்ள பயப்படுதானே? நான் எதுக்கெல்லாம் பயப்படுதேங்க, நான் நிறைய விஷயத்துக்கு பயப்படுவேன். இன்னும் குழந்தையே உண்டாவலன்னு எங்க அத்தை அப்பப்ப கடிச்சு கொட்டுது, அதுக்கு ஒரு பயம். குழந்தை உண்டானா குழந்தைய வளர்த்துருவானா என்ன ஏதுன்னு எனக்கே என் மேல ஒரு டவுட்டா இருக்கு, அதுக்கு ஒரு பயம். ஒருவேளை குழந்தைகிழந்து பெத்துட்டனா என் உடம்பு வம்பா போய் நானும் இந்த நீலம்பரி அக்கா மாதிரி வீக்காகி போயிருவோம்னா அது ஒரு பயமா இருக்கு. அப்புறம் பிள்ளைய பெத்துட்டேன்னா அதை என்னன்னு ஃபீஸ் கட்டி ஸ்கூல்லலாம் இப்ப எம்பிட்டு ஃபீஸ் கேட்கான், அதுக்கெல்லாம் ஃபீஸ் எல்லாம் கட்டி வச்சு நல்ல ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்க முடியுமா என்ன ஏதுன்னு அதுக்கு ஒரு பயமா இருக்கு. அட கிறுக்கி, இவ என்னத்தெல்லாம் மனசுல நினைச்சிட்டு இருக்கான்னு பாருடி லட்டு. ஏன் கிறுக்கி இப்படி எல்லாம்
கூடாது. ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுட்டு கழுத நடக்கு. இன்னைக்கு நம்மளுக்கு வயிற்றுக்கு சோறு கிடைக்கா, அதுல மீன் கறி கிடைக்கா, சிக்கன் கறி கிடைக்கா, அதை மட்டும் தான் யோசிக்கணும். நீ எங்கிட்டலாமா போயிட்டு ஏட்டி? இல்லடி, சில சமயம் எனக்கு இப்படிலாம் தோணுதுன்னு சொல்ல வந்தேன். ஏட்டி, உன் மாமியா சொல்லுத மாதிரி உன் வீட்டுக்கார எதுவும் சொல்லுதா குழந்தை இல்ல வைக்கன்னு? சேச்சா, அவரெல்லாம் அப்படி சொல்ல மாட்டாரு. நானே என்னைக்காவது வாய் திறந்து ஏதாவது பேச வந்தாலும் அவரு நீயே ஒரு குழந்தை, எனக்கு இதுக்கு குழந்தைன்றுவாரு. அவருக்கெல்லாம் அந்த எண்ணமே கிடையாது. ஒண்ணு கடவுள் கொடுத்தா ஏத்துக்கிடுவோம், இல்லைன்னா பேசாம இருப்போம் அப்படின்னு தான் அவர் இருக்காருடி. பின்ன என்னட்டு கிறுக்கி, பேசாம இரு. நான் தேவையில்லாத மனசுல போட்டு உழப்பாத. என் பேரு தங்கமான பேரனா இருக்கா, அப்புறம் உனக்கு என்ன கவலை? பேசாம கடை உன் மாமியா கடை காக்கிருக்கி. ஏ ராம், எங்கேயாவது வெளியில போலாமால? எங்க போ சொல்லுதெங்குரு? எனக்கு வேலை தலைக்கு மேல கிடக்கு. அவன் எனக்கு மேல உள்ள மேனேஜர் வேற இனிய ஏசுன்னு ஏசுதான். இன்னும் இந்த வேலையை முடிக்கலையான்னு. ராம், எப்ப பார்த்தாலும் நீ இதே ராம் சொல்லிக்கிட்டே இருக்க. எனக்கு கோவமா வருது தெரியுமா? இப்பதானே 2 நாளுக்கு முன்னாடி போனோம், மறந்துட்டியா என்ன? 2 நாளைக்கு முன்னாடி போனோமா? அப்படி எங்க போனோம்? எனக்கு ஞாபகம் இல்லையே. எங்கேயுமே போலையே. டிமார்ட் கூட்டி போனனே, மறந்துட்டியா? சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வந்தோம்ல. எப்படி உங்களுக்கு இந்த டிமார்ட், சூப்பர் மார்க்கெட், அப்புறம் காய்கறி மார்க்கெட் இதெல்லாம் கூட்டி போயிட்டு வந்தா வெளியில கூட்டி போற கணக்குல சேர்ந்துருன்னு? அதுவும் இதுவும் ஒண்ணால மடப்பையில. என்ன ஆச்சு? மூஞ்செல்லாம் செவக்கு. சரி பூச்சியம்மா சொல்லு, உனக்கு எங்க போனேன்னு சொல்லு, அங்க போயிருவோம். அது வேற கோவப்பட்டுட்டு மறுபடியும் அந்த அத்தை வீட்டுக்கு கிளம்பி போயிருவா. சொல்லு, உனக்கு எங்க போனேன்னு சொல்லு, போயிருவோம். திடீர்னு கூட்டி போறேன்டா. இப்போ எனக்கு அவசரத்துக்கு எங்க கூட்டி போவேன்னு சொல்ல தெரியலையே. சரிடா, அப்ப நான் கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சுட்டு வந்து சொல்லுதேனா அங்க போவோம். சரி நல்லா யோசிச்சுட்டு வந்து சொல்லு. உங்க அம்மா ஊர்ல கோயிலுக்கு போகணும்னால போயிட்டாளா? ஆமா தீ, போயிட்டா. அவ கால பஸ்ஸுக்கே கிளம்பி போயிட்டா தீ. இந்த நானும் கோயிலுக்கு தான் போறேன். இந்த எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பாரு, கிளம்ப போறேன். நீ வேணா என் கூட கோயிலுக்கு வரியா? எங்க அம்மா கூப்பிட்டே நான் போகாம இருக்கேன். இது வேற ஒரு கிறுக்கி. இல்லத்தே, வேண்டாம் என்னாலலாம் நைட்டு முழிச்சிருக்க முடியாது, நான் வரலத்தே. சரி அப்ப சரி, நீ வீட்டிலே இரு. நான் எல்லாத்தையும் கரெக்டா எடுத்து வச்சிருக்கேனான்னு பார்க்கட்டும். பூவு, வெத்தலை பாக்கு, விளக்கு, கொஞ்சம் எண்ணெய் மட்டும் ஒரு சின்ன தூக்கு செடியில ஊத்தி வச்சுக்கிட வேண்டியதா. வேற எல்லாம் எடுத்தாச்சு. சரி என்ன செய்திய? ஏமா வாமா மருமவள, அத்தை இந்த கோயிலுக்கு போக எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். சிவராத்திரி பாத்தியா? நான் இந்த நம்ம கோயில் இருக்குல்ல, குலதெய்வ கோயில், அங்க போய் இருந்து தங்கிட்டு நைட் அங்க சாப்பாடுலாம் போடுவாங்க. சாப்பிட்டுட்டு வரவே அதான் கிளம்பிக்கிட்டு இருக்கேம்மா. என்னத்தை கோயில் அப்ப நைட்டு தங்கிருவீங்களோ? அங்கே சாப்பாடுலாம் கொடுத்துருவாங்கனே? ஆமாமா, அங்கே நைட்டு சாப்பாடு அன்னதானம் போட்டுருவாங்க. அது போக நைட் எல்லாம் நல்ல கதை சொல்லுவாங்க. எல்லாம் நல்ல பாட்டு கீட்டுன்னு நல்லா இருக்கும். அதான் நான் வருஷம் போயிருவேன். அதன் தடவை போறதுக்காண்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். பூவு, பழம், வெத்தலை எல்லாம் பழக்கி வச்சுக்கிட்டு இருக்கேம்மா. அப்படியாக்க ஏன்ட்ட நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல? ஆமாமா, ஒண்ணு கூப்பிடலாம் தான் நினைச்சேன். ஆனா சின்ன பிள்ளை, நீ என்னத்த முழிப்ப நைட்டு? பேசாம தூங்குங்க, நான் மட்டும் போயிட்டு வரேன். சும்மா இருங்கத்தே, சும்மா சாப்பாடெல்லாம் போடுதாங்க. கொட்டு கிட்டுன்னு வேற இருக்குன்னு சொல்லுதீங்க, கதெல்லாம் இருக்குன்னு சொல்லுதீங்க. அப்ப நானும் வாரத்தே. அப்படியாமா, பரவாயில்லையே. நீ எங்க வரப்போறேன்னு நினைச்சேன். அப்ப வாரியோ? அப்ப சரி, ஒரு பெட்ஷீட் கிட்ஷீட் எடுத்து வச்சுக்கிடுவோம். அங்க நல்லா கீழே விரிச்சு உட்கார்ந்துக்கிடலாம். அந்த குண்டம்மா மண்டையும் இந்த கிளவியும் போறேங்க. போட்டு 2 பேரும். அப்பனா நானும் அத்தானும் மட்டும்தான் இன்னைக்கு வீட்ல இருப்போம். ஜாலிதான். சரி தேனா, அப்ப போய் ராம கிளம்ப சொல்லுதேனே. இவன் அத்தானையும் சேர்த்து கூட்டு போறேங்க. ஏமா அவன் வருவானா? ஒரு வார்த்தை கேட்டுக்கோ. அவன் ஒவ்வொரு வருஷமும் வரலன்னு தான் சொல்லுவான். ஆமா தே, அத்தா இருக்கட்டும். நான் அத்தானை பாத்துக்கிடுதே. நீங்க 2 பேரும் போங்க. ஒரு ஆணியும் தேவையில்லை. நான் ஆல்ரெடி அவன்கிட்ட பேசிட்டேன். அவனும் எங்கேயாவது போகணும்னு தான் சொன்னான். சரி, இப்படி கோயிலுக்கா போனா நல்லது தானே. அதெல்லாம் அவன் வருவான். நான் போய் அவனை கிளம்ப சொல்லுதேன். சரியா? கிறுக்கிய சந்தோஷத்துல ஒரு நிமிஷத்துல மண்ணெலி போட்டுட்டாளே. சரிம்மா போ, அப்ப அவனை போய் கிளம்ப சொல்லு. இது இப்படி விடக்கூடாது. ஏத்தே அப்ப நானும் வாரத்தே கோயிலுக்கு.
ஏமா சுமதி இப்பதானே சொன்னேன் எனக்கு நைட் எல்லாம் முடிச்சிருக்க முடியாதுன்னு. இப்போ என்னாச்சு? இல்லத்தி எல்லாரும் போறீங்களா? இப்போ எனக்கும் ஆசையா இருக்கு. அதான் வாரேங்க. சரிம்மா அப்புறம் வாய்ஸ் அப்ப போய் கிளம்பு போ நேரம் ஆகுது பாரு. புச்சிமா இனிமேதான் இந்த சுமதி யார்